வணக்கம், வணக்கம். மற்றும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? அதாவது அதிமுகவுக்கு கதவு திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னாரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு லைவ்ல பேசணும்னு நினைக்கிறேன். பட் அதை சார்ந்த இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் இந்த தலைப்பு மீண்டும். அதேபோல அதிமுகவோட 2வதாக சேரப்போற அரசியல் கட்சி வந்து சமத்துவ மக்கள் கட்சி. என்னப்பா அது அப்படிங்கிறீங்களா? ஏங்க பெரிய பெரிய கட்சிங்க. என்ன சரத்குமார் சாதாரண நடிகரா? ஸோ அந்த கட்சி சேரப்போகிறது. அதேபோல அவங்க வந்து 2 தொகுதி கேட்கிறாருன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ குடுப்பாங்கன்னு தெரியல. 2 தொகுதி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் கூடிய விரைவில் அந்த கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமித்ஷா அவர்கள் சொன்னது போல ஒரு 13, 14 அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏக்கள் எல்லாம் கொண்டு போய் இதுக்கு டெல்லியில கூட்டு போய் அதிமுகல சேர்க்கிறேன்னு சொல்லி சேர்த்திருக்காரு. அதாவது அண்ணாமலை வந்து எப்படி வேணாலும் பண்ணுவாருங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ம். என்ன பண்றது? சில நேரங்கள்ல அப்படிதான் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. அவர்களை வைத்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமான்னு கேட்டா, வேலுமணி கூட சொல்றாரு. "என்னங்க இவங்களலாம் வச்சு என்னங்க பண்ண போறார்? பண்ணட்டும் விடுங்க" அப்படின்ட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, "நீங்க இந்த மாதிரியான அரசியலை செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லிட்டாரு. ஸோ அதேபோல இன்னும் பல விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதேபோல இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது கூட நம்ம ஓபிஎஸ்க்கு ரெட்டல கிடைக்க போதா? ஏன்னா அவரே சொல்ட்டாரு. கன்னியாகுமரி மாவட்ட அந்த இதுல கூட்டத்துல, "இல்லங்க ரெட்டல நம்மளுக்கு தாங்க. நான் அப்ளை பண்ண போறேன்." தேர்தல் ஆணையம் வந்து ஒண்ணு எனக்கு குடுக்கணும், இல்ல அவருக்கு குடுக்கணும். இல்லாட்டி சின்னத்த முடக்கிருவாங்க. முடக்கி வேற வேற சின்னம் குடுப்பாங்க. அதுக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இது நமக்கு ஒரு பெருத்த சந்தேகமாக இருந்தாலும், அ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிறு யோசனை வந்திருக்கு. ஏன்னா கூட்டணிக்கு எவனும் வரமாட்டேங்கிறான். இந்த மாரி நேரத்துல இவனுங்க வேற இப்படி தொல்ல பண்ணிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சிருப்பாரு. பட் ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு 30, 35% உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்லாருக்கும். இன்னைக்கும் திமுகவுக்கு அந்த 34, 36% ஓட்டு தான் இருக்கு. ஆனால் அதிமுகவோட வாக்குகள் குறைஞ்சுகிட்டே இருக்கு. காரணம் நாம் தமிழர் எடுத்துக்கிறாங்க. பாஜக எடுத்துக்குது. இப்ப வர விஜய் எடுத்துப்பாரு. நெறைய அதிமுகல இருந்து தான் வரும். ஏன்னா, எங்க வெற்றிடம் இருக்கோ அங்க தானே மக்கள் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க. அதனால தயவு செய்து நம்ம அவர் பேர் என்ன? அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாமகவ தன் பக்கம் இழுத்துக்கணும். இழுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதிமுகவோட இருந்தா அவங்க 2வது இடத்துல இருக்கிறது. இந்த 18 தொகுதியில் 20 தொகுதியில இப்ப 2வது இடத்துக்கு வந்துருவாங்க. தென் தமிழ்நாட்டுல வீக் தான் அவங்க எப்பவுமே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ பாமக வந்து பாஜகவிடம் தான் பேசிட்டு இருக்காங்கங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் என்னங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணி தான் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, களச்சூழல் அப்படிதான் இருக்கு. ஏன்னா, அத நீங்க மாத்தி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது. மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அரசியல்ல வந்து மக்கள் எல்லாம் தெரிந்து தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த உண்மை வந்து நமக்கு புரிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அ அமித்ஷா அவர்கள் வேற ஏதாவது பிரஷர் குடுப்பாரா? இடி, இன்கம் டாக்ஸ் அது மாரி ஏதாவது குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு குறைவு தான். ஒருவேளை பாஜக அரசு வருது மீண்டும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அதிமுக. ஏன்னா திமுகவை விட முதல்ல அதிமுகவ காலி பண்ணணும் அப்படின்னு அவர்களை சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா, முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 8, 9 பேர்ல ஏற்கனவே கேஸ் இருக்கு. எடப்பாடி உட்பட. ஓபிஎஸ் மேல கை வைக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மத்த அமைச்சர்கள் ஒரு 30 பேர் இருக்காங்கல்ல. 30 பேர்ல இருக்கிற எல்லாரையும் இழுத்து போடுவாங்க. ஏன்னா, நீங்க வரமாட்டேங்கிறீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நாங்க தானே ஆட்சிக்கு வரப்போறோம். அப்படிங்கிற இந்த ஆட்சிக்கு வரப்போறோம்னு இந்தியா டுடேலயும், டைம்ஸ் நவ்லயும் வந்துச்சு இல்லையா? அதுவே எடப்பாடி மிரட்டுறதுக்கு தானோன்னு ஒரு சந்தேகம் வருது. திமுக தான் ஜெயிக்க போது. ஆனா மீதி நாங்க 300 இடங்கள்ல வட இந்தியால நாங்க தான் ஜெயிக்க போறோம். நீ வந்து எங்ககிட்ட வந்தே ஆகணுங்கிற மாரி ஒரு சூழல கொண்டு போறாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. அதேபோல இந்தியா கூட்டணி வார்ன்னு வார்றாரு. இந்தியா கூட்டணி சுக்கு நூறாயிடுச்சு. திமுக மட்டும் தான் இருக்கு. காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுவுமே தவறான செய்தி. இந்தியா கூட்டணியில வெளியேறிய ஒரே நபர் வந்து நிதிஷ்குமார் தான். மத்தவங்கலாம் கூட்டணி கட்சி இழுத்து பிடிக்கிறாங்க அவ்வளவுதான். கூட்டணி அதாவது இன்னைக்கு பாஜக வந்து 303 இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாலும், யாரு இவங்க அ இந்தியா டுடேவும், டைம்ஸ் நவ் சொன்னாலும், அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60, 70 இடங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யோசிக்கிறேன். ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கு பத்திரிகைகள் வெளியிடுகின்றன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்லி, இது பாஜகவுக்கு தானே ஜெயிக்க போற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இவனுக்கு ஏன் ஓட்டு போட்டுக்கிட்டுன்னு கூட மாறலாம் தெரியும் இல்லையா? கர்நாடகா அப்படித்தானே சொன்னாங்க. இழுபறி, இழுபறி, இழுபறின்னாங்க. அது 140 இடங்கள் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்.
அப்ப அந்த 36 இடங்கள் எப்படி வந்துச்சு இல்லையா? அது அது ஒரு யோசனை தானே. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல மாறலாம். அதே போல இங்க திமுகவோட கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். 57% இருக்குங்கிறாங்க. அந்த 57% இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக அந்த 39 இடங்களும் ஜெயிக்கணும். ஒரு இடம் மட்டும் வேற யாரோ ஜெயிப்பாங்கன்னு போடுறாங்க. அது வாய்ப்பு இல்லைங்க. 40 பாண்டிச்சேரி வந்து பிஜேபிக்கு கொடுக்க போறாரு என்ஆர் காங்கிரஸ். என்ஆர் காங்கிரஸ் தன்னுடைய சுய மரியாதையை எடுத்துட்ட ஒரு கட்சியா மாறிடுது. அதுக்கு தான் நான் வந்து கோவப்பட்டேன். என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி. அதனால அதாவது எடப்பாடி மிரட்டினால் வந்து அமித்ஷா மிரட்டினால் எடப்பாடி பயப்படுவாரான்னு தெரியாது. ஆனா ஜெயக்குமாரே காட்டுன்னு காட்டுறாரு. நீங்க கதவ திறந்து வச்சுங்க. நாங்க மூடிட்டோம். கதவ மூடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜன்னல்லாம் கூட மூடிட்டோம் நாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நாங்க வந்து கதவ திறந்து வச்சது எல்லா கட்சிகளுக்கும் தான். திமுக உட்பட எல்லா கட்சிக்கும் நாங்க திறந்து வச்சோங்க. யார் வேணா வரலாம். சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்படி ஏதாவது நடந்துருமா? எனக்கு கூட கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. என்னையா அது இவ்வளவு தைரியமா சொல்றாங்களேப்பா அப்படின்ற மாரி இருக்கு. பட் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். பார்க்கலாம். இதுக்கு மேல ஏதாவது கூட்டணி கட்சிகள் மாறுகிறதா என்ன? ஒரு இறுதி நிலை வர்றதுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் ஆயிரும் போல இருக்கு. பிப்ரவரி எண்டுல தான் தெரியும்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் பேச்சுவார்த்தை ஈடுபடுங்க. டேட் அறிவிக்கிற வரைக்கும் டேட் இல்லங்க. கடைசி வேட்புமனு தாக்கல் வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்திருக்கு காலம்லாம் உண்டு. கடைசி நேரத்துல தான் இந்த தேமுதிக 4 தொகுதி குடுத்தாங்க. இவங்க அதிமுகல. அந்த மாரி கதைலாம் நடந்திருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நாளை வந்து மீண்டும் நல்ல ஒரு தலைப்புல பேசுவோம். சரத்குமாரும் 2 தொகுதி கேட்டிருக்காரு போல இருக்கு. அது இன்னும் முடியல. பாஜககிட்டயும் பேசுறாரு, அதிமுககிட்டயும் அவரும் பேசுறாருன்னு சொல்றாங்க. யார்கிட்ட முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ். தேங்க் யூ ஆர் பை டு எவரிஒன்.